கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலேயும் மேம்மட்டுமாக இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஆண்டவரின் நாமத்தை துதித்து மகிமைப்படுத்தின தேவ பிள்ளைகளை ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் இன்றைக்கு தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனம். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இந்த கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, இது கடைசி காலம் அப்படின்றத அநேக போதகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடையாளங்களும் அதிசயங்களும் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் நம்மேல் விழுந்த கடமை என்ன, நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த கடமை என்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது மத்தேயு 28வது அதிகாரம் 18-19 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் பின்பற்றும்படி அவர்களுக்கு பிரசங்கியுங்கள்னு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி இருக்கிறார். இந்த சத்திய மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த விலையேற பெற்றதான இந்த சுவிசேஷத்தை அநேக இடத்துல போய் நம்ம சொல்ல வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. அவர்களை இந்த சத்திய மார்க்கத்திற்குள்ளாக, இந்த பரலோக பாதைக்குள்ளாக, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த பாதைக்குள்ளாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பது நம்முடைய பிரயாசமாக இருக்கிறது. அதற்காக அநேக கூட்டங்களை வைக்கிறோம், அநேகர் நம்ம போய் அநேகருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க பிரயாசப்படுகிறோம். ஆனால் இந்த வசனம் சொல்லுது, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். இதில் யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம முன்பாக இருக்கக்கூடிய வசனம் 2 பேதுரு 2:1வது வசனத்தை நம்ம பார்க்கும்போது வாசிங்க. 2வது அதிகாரம் 1வது வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்து கொள்ளுவார்கள். இது கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்பது ஆண்டவர் நமக்கு முன்பாகவே இதை சொல்லி இருக்கிறார். அதே போல் இந்த வசனம் சொல்லுது, கள்ள தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள், கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி, இந்த முக்கியமாக அதுவும் இப்போ பார்க்கும்போது முன்னாடிலாம் ஒருத்தர் யூடியூப்பில் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாட்டு கேட்பாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக பார்க்கும்போது இப்போ எதை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் பாஸ்டர்ஸை பற்றி உள்ள ட்ரோல், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத மாற்றி பேசக்கூடிய நபர்களை அநேகமாக விரும்பி பார்க்குறாங்க. அதுலேயும் முக்கியமாக சில நபர்களை பார்க்கும்போது அவர்கள் வேதத்திற்கு புறம்பான காரியத்தை தேவ சந்நிதியில் நின்று துணிகரமாய் அறிவிக்கிறாங்க. இப்படிலாம் பண்ணலாம், சினிமா பாட்டு பாடலாம், சினிமா பார்க்கலாம், இப்படிலாம் சில காரியங்களை அவர்கள் செய்யும்போது, சில துணிகரமான காரியங்களை செய்து சாட்சி கெட்டுப்போகத்தக்கதான சில காரியங்களை அவர்கள் சொல்லும்போது, இது எதற்கு தக்கதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் நிமித்தமாய் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. அநேகர் அதை பார்க்கும்போது என்ன கிறிஸ்தவர்கள்னால் நல்லவங்கன்னு பார்த்தா அவங்களும் நம்மளை போல் சினிமா பார்க்க சொல்கிறாங்க, அவர் சினிமா பாட்டு பாடுறாரு, இதெல்லாம் அவர்கள் பார்க்கும்போது சில நேரத்தில் நம்ம போய் சுவிசேஷத்தை அவர்கள்கிட்ட பிரசங்கிக்கும் போது அது ஒரு பெரிய தடையாக நமக்கு முன்பாக நிற்கிறது. அப்போது அவங்க போன உடனே சத்தியத்திலேருந்து நம்மக்கிட்ட டவுட் கேட்டால் நம்ம ஒரு காரியத்தை நம்மளால் விளக்கி சொல்ல முடியும். ஆனால் அவங்க எதை பற்றி கேட்குறாங்கன்னா, இவர் இப்படி சொல்கிறாரு, இவர் இப்படி செய்கிறாரு, இவர் இப்படி பண்ணுறாரு, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது ஒரே நேரத்தில் நம்மளால் அந்த காரியத்தை நம்மளால் தொடர்ந்து நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதபடிக்கு அது ஒரு பெரிய தடையாக நம்மளுக்கு முன்பாக நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. சாட்சிக்கேடான வாழ்க்கையை சில பேர் வாழ்கிறது நிமித்தமாக இது இப்படிப்பட்ட கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் மூலமாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சில நேரத்தில் நம்முடைய விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய தவறுகளை உலக ஜனங்கள் பார்க்கும்போது அதுவும் அவர்கள் சத்திய மார்க்கத்தை தூஷிக்கத்தக்கதான காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடுது. நம்ம சில நேரத்தில் நம்முடைய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு முன்பாக சாட்சிக்கேடான சில காரியங்களை நம்ம செய்யும்போது, இல்லைனா அவர்கள் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு காரியம்
காரியத்தை நம்ம செய்யும்போது நீங்கள் கிறிஸ்டின்னு சொல்கிறீங்க இப்படி செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் அவர்கள் நம்முடைய நடக்கை நிமித்தமாகவும் சத்திய மார்க்கத்தை தூஷிக்கத்தக்கதான சில காரியங்கள் நேரிடுகிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை எதற்காக நம்மளை இந்த ஊழியத்திற்கு அழைத்திருக்கிறார், எதற்காக பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் எனும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். என்னவா இருப்போமா? எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் ஒரு சாட்சிக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஜனங்களுக்கு முன்பாக நம்ம வாழணும் அப்படின்றது தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கடமை. நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும், எல்லாம் உண்மை. நம்ம ஆவியானவருடைய அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அதை நம்ம மற்ற ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறோம், அதை கொண்டு போகணும், உண்மைதான். ஆனால் அதில் முக்கியமான ஒரு காரியம் நம்ம சாட்சிகளாக இருக்கணும். சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வைத்துக்கொண்டு நம்ம என்னதான் ஒரு பெரிய பிரசங்கியராகவே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் சாட்சின்றது ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய வார்த்தையை யாருமே கேட்க மாட்டாங்க. அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்றது நம்முடைய பிரயாசமாக, நம்முடைய ஆசையாக, நம்முடைய நோக்கமாக இருக்கிறது மட்டும் பத்தாது. அவர்களுக்கு முன்பாக நம்ம சாட்சியாக இருக்க வேண்டியது அதை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது அவர்கள் நம்ம சுவிசேஷத்தை கொண்டு போய் பிரசங்கிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய நடக்கையை, நம்முடைய நல்ல வாழ்க்கையை அவர்கள் பார்க்கும்போதே இவங்க இப்படி ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களே, இவருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒழுக்கங்கள் இருக்குதே, இவங்க எப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை ஆராதிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளாக ஒரு கியூரியாசிட்டி, ஒரு நிச்சயமாக ஒரு ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களுடைய வாழ்க்கை இப்படி ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி நம்மளை பின்பற்ற அவர்களுக்குள்ளாக ஒரு ஆசை நிச்சயமாக துளிர்விடக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. அப்போது நம்ம முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக. ஆண்டவர் நம்மை அதற்காக தான் தெரிந்தெடுக்கிறார், அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம செய்ய வேண்டியது ரொம்பவே முக்கியமான காரியம். வேதத்தில் உள்ள காரியங்களை நம்ம பின்பற்றி நடக்க வேண்டியது. வேதத்தில் இல்லாத ஒரு ஒழுக்க நெறிகளோ இல்லை ஒரு நீதி நெறிகளோ எந்த ஒரு புஸ்தகத்திலையும் கிடையாது. அமெரிக்க தேசத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய சட்ட புஸ்தகம் முழுமையாக உருவாக்கப்பட்டதே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் இருந்து தான். அப்படி இருக்கும்போது வேதத்தில் இல்லாத ஒரு சட்டம் எந்த இடத்துலையுமே கிடையாது. அப்போது இதில் உள்ள ஒழுக்க நெறிகளை கொண்டு நம்ம வாழும்போது நிச்சயமாக அது மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்றது, அது ஒரு சாட்சியை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது அப்படி தான் வாழ்ந்தார், பவுல் வாழும்போது அப்படி தான் வாழ்ந்திருக்கிறார். எல்லா சீஷர்கள் நம்ம பார்க்கும்போது எல்லாருமே ஆண்டவர் தங்களுக்கு கற்பித்த அந்த வார்த்தைகளுக்கு சாட்சிகளாக இந்த பூமியில் வாழ்ந்தது நிமித்தமாக தான் அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய சுவிசேஷத்தை மற்ற ஜனங்களிடத்தில் பிரசங்கித்தார்கள் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இன்னதான் இந்த கடைசி காலகட்டத்தில் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ மார்க்கத்தை தூஷிக்கக்கூடிய காரியங்கள் நடந்தாலும் நம்மேல் விழுந்த கடமை என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்காக நம்ம சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாய், ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாய். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 31வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31 பார்க்கும்போது, நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். எதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செஞ்சாலும் அதை ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஒருபோதும் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதான ஒரு செய்கையோ ஒரு காரியமோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்காதபடிக்கு எதை செய்தாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நிச்சயமாக அது மற்ற ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யக்கூடும். அது மற்ற ஜனங்களுடைய சிந்தையில் இது நிச்சயமாக இது ஒரு நல்ல மார்க்கம், இது ஒரு நல்ல வழி, இதில் நம்ம போனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் நீதியாக வாழ முடியும், நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு அவர்கள் அதை கண்டு நம்முடைய ஆண்டவருடைய மார்க்கத்துக்குள்ளாக வருவதற்கு அது ஒரு நல்ல ஒரு பாதையாக இருக்கும். நம்ம இதுக்காக ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நம்ம பார்க்கக்கூடியது தானியேல், அப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிங்களா. தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும்
தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், நேபுகாத்நேச்சார் வந்து தேசத்தை முற்றுகையிட்டார். முற்றுகையிடும்போது அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த அவர்களுடைய அநீதி தாங்க முடியாமல் ஆண்டவர் இந்த நேரத்தில் எதிரியுடைய கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை கைப்பற்றி விட்டது அப்படின்னு சொன்னால் அவர்கள் முதலாவது சூறையாடக்கூடிய காரியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த எதிர் நாட்டுடைய ஆலயத்தில் தான். அந்த எதிர்நாட்டில் இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த தெய்வத்துடைய ஆலயத்தை போய் முதலாவது கை வைக்கிறது தான் இந்த ராஜாவுடைய வேலையாக இருக்கும். எதனால அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் முழுமையாக நடந்த எல்லா போர்களுக்கும் முக்கியமான ஒரு காரியம், இந்த தேவன் பெரியவரா இந்த தேவன் பெரியவரா அப்படின்றது தான் அவர்களுடைய முதல் நோக்கம். தாவீதும் கோலியாத்தும் சண்டை போடும்போதே நம்மளால் பார்க்க முடியும், கோலியாத் நின்று கொண்டு இஸ்ரவேலின் தேவனை தூஷிக்கிறான். தூஷிக்கும் போது தான் அந்த இடத்துல தாவீது வைராகியம் கொண்டு போகும்போது, நீயோ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போது முக்கியமாக நடந்த எல்லா போர்களுக்கும் காரணமே என்னன்னு சொன்னால், இந்த தேவன் பெரியவரா இந்த தேவன் பெரியவரா, இந்த தேவன் ஒருவேளை இந்த தேசம் எதிரியுடைய கையில் அகப்பட்டு கொண்டது அப்படின்னு சொன்னால் இந்த தேவன் தோற்று போயிட்டாரு, இந்த தேவன் வந்து ஒன்றுமே இல்லை, இந்த தேவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டம் தான் அந்த பழைய ஏற்பாடு. அப்போது இந்த தானியேலுடைய நாட்களில் நடந்தது காரியம் என்னன்னு பார்க்கும்போது, பாபிலோன் தேசத்திலேருந்து நேபுகாத்நேச்சார் இஸ்ரவேல் தேசத்தை கைப்பற்றி கொள்கிறார். அப்போது இங்கே நடக்கிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலின் தேவன் தோற்று போய்விட்டார். அவர் தன்னுடைய ஜனத்தை காப்பாற்ற முடியல, எதிரிகளுடைய கையில் ஜனங்கள் அகப்பட்டு கொண்டார்கள். ஆனால் நம்மளுக்கு வேதத்தை வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரியும், ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு, அதனால தான் இவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படி கிடையாது. யெகோவா தேவன், யாவே தேவன் தோற்று போய் விட்டார் அப்படின்றது தான் அந்த இடத்துல ஒரு காரியம். அப்போது அங்கே தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது நம்மளுக்கு தெரிகிறது, ராஜபுத்திரர்களில் நல்ல ஞானவான்கள், அழகுள்ளவர்கள், சௌந்தரியம் உள்ள வாலிபர்களை பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் அந்த இடத்துல பார்க்கும்போது இப்பொழுது ஒரு தோற்று போன தெய்வத்தினுடைய ஒரு தேசத்து மக்களாக இந்த இடத்துல பாபிலோன் தேசத்தில் சில ராஜபுத்திரர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல பிடிக்கப்பட்டாங்க அப்படின்றது அந்த இடத்துல கொடுக்கப்படலை. ராஜபுத்திரரில் அப்போது அநேகர் அந்த இடத்துல ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தில் இவங்களும் இந்த 4 பேர் நம்ம வாசிக்கக்கூடிய தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த இடத்துல இவங்க எதிரி தேசத்தில் அகப்பட்டு கொண்டாங்க, இவங்க மாட்டிக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. எதிரி தேசத்தில் மாட்டியாச்சு. இவர்கள் இப்போது இந்த எதிரி தேசத்தில் உள்ள இந்த காரியங்களை, அவர்களுடைய தெய்வங்களை தான் வழிபட்டு ஆகணும் அப்படின்ற ஒரு நேரத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுடைய தேவன் தோற்று போய் விட்டார், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை அப்படின்ற, எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கூட நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, ராஜாவின் போஜனத்தினால், அந்த வசனத்தை வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு இந்த நேரத்தில் அவ்வளோதான். அதாவது யாவே தெய்வத்தை தான் அவங்க நம்பி இருக்கிறாங்க. அந்த யாவே தெய்வத்தால் இவங்களை தப்புவிக்க முடியல, இவங்க அகப்பட்டு கொண்டாங்க. இதுக்கு மேலே நான் இந்த எதிரி தேசத்தில் வந்து நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நான் அவர்களுடைய நடக்கைகள், அவர்களுடைய சடங்கு சம்பிரதாயங்களே நாங்கள் பங்கெடுத்து கொள்ளலாமே அப்படின்ற அப்படி ஒரு முடிவிற்குள்ளாக அவர்கள் வராதபடிக்கு அந்த இடத்துல கூட, அதாவது இவர்கள் தானியேல் தீர்மானம் பண்ணி கொண்டான், அவனோடு இருந்த அந்த 3 வாலிபர்கள் அவனோடு சேர்ந்து கொள்கிறாங்க. ஆனால் அவர்களோடு சேர்ந்து வந்த அந்த கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருமே தீர்மானம் பண்ணி கொண்டாங்களா அப்படின்றது அந்த இடத்துல கொடுக்கப்படலை. ஏன்னா மற்ற எல்லாருக்குமே, அதாவது அந்த வாலிபர்கள் எல்லாருக்குமே ராஜ போஜனம் கொடுக்கப்படணும், அவர்கள் எல்லாருக்குமே மதுபானம் எல்லாமே கொடுக்கப்படணும் அப்படின்றது ராஜாவுடைய கட்டளை. அதில் யாருமே, அதாவது இந்த தீர்மானம் பண்ணி கொண்டு ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவங்க தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்றது கொடுக்கப்படலை. தானியேல் அந்த இடத்துல, தானியேலும் அவனோடு இருந்த வாலிபர்களும் அந்த இடத்துல ஒரு தீர்மானம் பண்ணி கொள்கிறாங்க. அதாவது என்னதான் அந்த இடத்துல யாவே தெய்வத்தை நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை அப்படின்னா கூட அந்த இடத்துல அவர்கள் வைராகியமாய் ஆண்டவருக்கென்று அந்த இடத்துல அவர்கள் நிற்கிறதை நம்மளால் பார்க்க முடியுது.
அவங்க அந்த இடத்துல நிற்கிறதுனால நம்ம தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும்போது அந்த இடத்துல 17வது வசனமாக நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை ஞானத்தினால் ஆசீர்வதித்தார். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். இவர்கள் இந்த இடத்துல வைராகியமாய் ஆண்டவருடைய நாமத்தின் பேரில் இவர்கள் வைராகியமாய் இவர்கள் சாட்சிகளாக அந்த இடத்துல நின்னதுனால இவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, ஆண்டவர் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் இவர்களுக்கு கொடுத்து தானியேலை அந்த இடத்துல எல்லா சொப்பனங்களையும் தரிசனங்களையும் அறிவிக்கத்தக்க ஞானவானாய் ஆண்டவர் அந்த இடத்துல மாற்றுகிறார். இதனால் இவர்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்றதை பார்க்கும்போது, எந்த தேசத்தில் ஒரு தோற்றுப்போன தெய்வத்தினுடைய ஆராதிக்கிறவர்களாக இந்த தேசத்திற்குள்ளாக பாபிலோன் தேசத்திற்குள்ளாக வந்தார்களோ, அதே ராஜா தானியேல் சிங்ககபியில் போடப்பட்டு அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது கேட்கிறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அந்த இடத்துல பாருங்க, அந்த ராஜா சாட்சி கொடுக்கிறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அப்பொழுது தானியேல் இங்கிருந்து சொல்கிறாரு, ஆம் ராஜாவே, சிங்கங்கள் என்னை தாக்காதபடிக்கு ஆண்டவர் என்னை தப்புவித்தார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் அறிக்கை எடுக்கிறாரு, தானியேலின் தேவன் தான் தேவன். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை, என்னதான் அவர்களுக்கு எல்லாமே எதிரான ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதற்கு மேலே நான் இந்த இடத்துல நான் யாவை தெய்வத்திற்கு நான் உண்மையாக இருந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கல. அதற்கு பதிலாக அவர்கள் அந்த இடத்துல சாட்சியாக தங்களுடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு அவர்கள் வாழ்ந்தது நிமித்தமாக எதிராக இருக்கக்கூடிய ஒரு தேசத்தின் ராஜாவே தானியேலின் தேவனே தேவன் என்று அறிக்கையிடத்தக்கதாக அவர்கள் தங்களுடைய சாட்சியுள்ள வாழ்க்கையை அவர்கள் அந்த இடத்துல நிரூபித்து காண்பித்திருக்கிறார்கள். இதே போல தான் இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற என்னதான் நம்ம ஆராதிக்கக்கூடிய தேவனை தூஷிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருந்தாலும், என்னதான் இந்த சத்திய மார்க்கத்தை மற்ற ஜனங்கள் தூஷிக்கத்தக்கதான ஒரு நேரத்தில் ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய தேவனுக்கு சாட்சிகளாக அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிற உண்மையுள்ள சீஷர்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த பூமியில் வாழும்போது நிச்சயமாக எப்படி நேபுகாத் நேச்சார் அறிக்கையிட்டாரோ அதே போல நம்ம ஒருத்தருடைய பேர் அந்த இடத்துல போட்டுக்கோங்களேன். தானியேலுடைய தேவன் அப்படின்னு சொல்லத்தக்க அந்த இடத்துல உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க. அப்போது மற்ற ஜனங்கள் அப்படி சொல்லத்தக்கதாக ஆண்டவர் உங்கள் மூலமாக அவர் மகிமைப்படுவார். ஆமென். நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது போல, நீங்கள் உண்மையுள்ள காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பின்பற்றி கொண்டு ஆண்டவருடைய உண்மையான மெய்யான வழி, இடுக்கமான வாசல் தான், அந்த இடுக்கமான வாசலில் பிரவேசிக்கும் போது கூட நம்ம ஆண்டவருடைய நீதிகளும் நியாயத்தையும் நம்ம பின்பற்றி நம்ம நடக்கும்போது அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை அநேக ஜனங்களை ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருடைய மனதை பக்குவப்படுத்தும். அப்பொழுது அந்த ஜனங்களை ஜீவ மார்க்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து அவர்களை பரலோகத்திற்கு நேராக வழி நடத்த நிச்சயமாக அது ஒரு நல்ல ஒரு சாட்சியுள்ள ஒரு காரியமாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அப்போது இந்த காரியங்களை உங்கள் இதயத்தில் தியானித்துக் கொள்ளுங்க. சத்திய மார்க்கத்தை தூஷிக்கத்தக்க ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது. அதற்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்போது அது நமக்கும் எப்படி ஆண்டவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆசீர்வதித்தாரோ அதே போல் ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். நம்மூலமாக ஒரு சிறுகூட்ட ஜனத்தை நம்ம முடிவின் நாட்களில் ஆண்டவருடைய பரலோகத்திற்கு நேராக கொண்டு போகத்தக்கதாக அப்படி ஒரு ஸ்லாக்கியத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இந்த வார்த்தைகள் நம்ம தியானித்து அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்தில் தகப்பனே உமக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, என்னதான் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே அவர்களுடைய நடக்கை நிமித்தமாக அநேகர் அவர்களை பின்பற்றி சத்திய மார்க்கத்தை தூஷிப்பார்கள் என்று ஆண்டவரே 2 பேதுருவிலே சொல்லப்பட்டது போல் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் நடந்தாலும் ஆண்டவரே நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களை சாட்சியுள்ளவர்களாக இருக்கும்படியாக ஆண்டவரே சத்திய மார்க்கத்தை பின்பற்றுகிறவர்களாக இருக்கும்படியாக நீர் எங்களை பிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய சத்திய மார்க்கத்திற்கென்று சாட்சியுள்ளவர்களாக நாங்கள் இந்த பூமியில்
பூமியில் ஜீவிக்க அதன் மூலமாக ஆண்டவரே ஒரு சிறு கூட்ட ஜனத்தையாகிலும் ஆண்டவரே உம்முடைய பக்கமாய் நாங்கள் சேர்த்துக்கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளைகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அவர்கள் மூலமாய் நீங்கள் மகிமைப்படுங்க ஆண்டவரே. அவர்களை சாட்சியாக நிறுத்துங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று நீங்கள் சொன்னது போல ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளைகளை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக எல்லா ஜனத்திற்கு முன்பாக ஆண்டவரே நீர் சாட்சியாக நிறுத்தி அவர்கள் மூலமாக நீர் மகிமைப்படும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மூலமாக நீங்கள் மகிமைப்பட்டு அவர்களை ஆசீர்வதிங்க, அவர்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்திற்கென்று அவர்களை நீர் பயன்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே இன்றைய நாளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளைக்கு தேவையான எல்லா கிருபை வல்லமைகள் வரத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய போகையிலும் வருகையிலும் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எந்த சத்துருவின் சோதனைகளோ போராட்டங்களோ அவர்களை தாக்காதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பின் கரம் அவர்களை சுற்றிலும் இருக்கும்படியாக ஒரு விசையாக ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் அவர்களை மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி கனமகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நான் சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.